கௌதம், சரி இன்னைக்கு சரி. டின்னர் இன்னைக்கு முட்டை தோசை, பொடி தோசை, அப்புறம் வந்து நெய் தோசை பொடி, சட்னி. பீக்கங்காய் சட்னி. பீக்கங்காய் சட்னி. பீக்கங்காய் பிடிக்காதவங்க கூட ஒரு தடவை இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா அடிக்ட் ஆகிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபர்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் போட்டு கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, பூண்டு, வெங்காயம், தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பீக்கங்காவை போட்டுக்கோங்க. நான் காலையில் பீக்கங்காய் பொரியல் தான் வச்சுருந்தேன், அதனால் அதுவே போட்டுட்டேன். அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்ச சட்னியை நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து வச்சுருங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அடுத்து எங்கள் ஆள் கேட்ட 3 தோசை. நெய் தோசையில் நல்லா நெய் மிதக்க சுட்டு கொடுத்தாச்சு. அப்புறம் பொடி தோசையில் மலை சாரல் மாதிரி பொடியை தூவி விட்டு நல்லெண்ணெய் போட்டு செம்மையாக பண்ணி கொடுத்தாச்சு. அப்புறம் என்ன, முட்டை தோசையை எங்கள் ஆளுக்கு இப்படி பண்ணால் தான் பிடிக்கும். முட்டை உடச்சி ஊற்றி உப்பை போட்டு மிளகா பொடி, பெப்பர் பொடி இதெல்லாம் போட்டு அப்படியே சூப்பராக மடக்கி கொடுக்கணும். அப்படி கொடுத்து ஒரு வாய் அந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ஆஹா